Hi friends, welcome to Poriyalanin Payanam. இந்த வீடியோஸில் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் லேட் இயர்லி யூஸ்வலோட ப்ராப்ளம்ஸ் ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம். அதை கண்டினியூ பண்ணி இதில் சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த டாபிக்ஸில் இருந்து எந்த வித டவுட்டும் இல்லாத கிளியர்ஃபை ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 4th ப்ராப்ளம் பார்ப்போம். A man with 3/5 of usual speed reaches the destination 2.5 hours late. Find his usual time to reach the destination. ஓகேங்களா? அவங்க கொஷனில் கிளியராக கொடுத்துட்டாங்க. யூஸ்வல் டைம் எவ்வளோ எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இல்லை ஸ்பீடு எதுவும் மென்ஷன் பண்ணலாம். அவங்க கொடுத்தது என்ன அப்படின்னா 3/5 ஆஃப் ஸ்பீடு. ஓகேங்களா? நார்மல் ஸ்பீடு என்னென்னு எடுத்துக்க போகிறோம். 3/5 ஆஃப் ஸ்பீடு போகும்போது 2.5 hour லேட். நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடியது t/n1 minus d/n2 small t. கரெக்டுங்களா? இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து சேம்ன்றதுனால டின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? டிவைடட் பை இப்போது n1ன்றது எப்பொழுதுமே வந்து நான் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஸோ 3/5 n மைனஸ் d/n. ஓகேங்களா? இந்த இடத்துல 2.5 hours லேட். ஓகேங்களா? 2.5 hours லேட்டை நம்ம எப்படி எழுதலாம்? 5/2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். கரெக்டுங்களா? 5/2. இப்போ இதே நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிவிட்டு பண்ணும்போது டேரெக்டாக நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. இப்போ காமனாக வந்து d/n நம்ம வெளியே எடுத்துருவோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் 5/3 - 1 = 5/2. ஸோ 3 2/3 5/2. இப்போது d/n 5 × 3/4. இல்லைங்களா? அப்போது 15/4. இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி எழுதலாம்? 3/4. ஸோ இது நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 12 + 3 15/4. ஸோ நம்மளுக்கு சேம் ஆன்சர் கிடைக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அவங்க இதிலிருந்து இன்னொரு விஷயம் ஒரு சொன்ன மறந்துட்டேன். ஃபைண்ட் த யூஸ்வல் டைம். யூஸ்வல் டைம்ன்றது தான் நம்மளுக்கு d/n. நம்ம ஃபஸ்ட்டுருந்தே இதை பார்த்துருப்போம். கரெக்டுங்களா? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். இதுதான் வந்து டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு தான் வந்து நம்மளுக்கு டைம். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வீடியோஸில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே வந்து இதை பேஸ்ட் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த ஒரே ஒரு ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணணும் கூட கிடையாது. இந்த ஸ்டெப்பை மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கனாவே போதும். ஓகேங்களா? அடுத்தது இது மினிமமாக இருக்கணும். ஜஸ்ட் சிம்பிள். Sixth question. A car traveling with 5/7 of its usual speed cover a 42 km in 1 hour 40 minutes 48 seconds. What is usual speed of car? ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தா சேம் டிட்டோ ப்ராப்ளம்ஸ்.
சரி, அதுக்கு முன்னாடி என்ன ஃபார்முலா பார்த்தோம், d divided by n1 minus d divided by n2 equal to small t. நம்மளுக்கு t கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி ஸ்பீடு நம்மளுக்கு தெரியும், டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுவோம். d divided by n 5/7 of speed, usual speed, d divided by n. இந்த இடத்துல ஒரே ஒரு ட்விஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா 1 hours 40 minutes 48 seconds. ஓகேங்களா, இதிலிருந்து நான் ஃபஸ்ட்டே கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டில் சொல்லியிருப்பேன். இந்த இது எப்பொழுதுமே வந்து ஹவர்ஸில் மட்டும்தான் இருக்கணும், மினிட்ஸ் அண்ட் செகண்டில் கம்பைன் ஆகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணுவோம். 1 + 40 divided by 60 மினிட்டை ஹவராக கன்வெர்ட் பண்ணும்போது, அதே போல் செகண்டை நம்ம ஹவராக கன்வெர்ட் பண்ணும்போது டிவைடட் பை 3600. சரிங்களா, இப்போது நமக்கு இது ஹவர்ஸில் கன்வெர்ட் ஆகிடுச்சு. ரிமைனிங் இருக்கிறத நம்ம அப்படி எழுதி d divided by n 7 divided by 5 minus 1. ஸோ ரிமைனிங் இருக்கிறது 2 divided by 5 d divided by n. வாட் இஸ் யூஸ்வல் ஸ்பீட் ஆஃப் கார். ஓகேங்களா, இந்த இடத்துல d divided by n அப்படி இருக்குது. சேம் இதில் இருக்கிறது 3600. இது நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது 504 divided by 300 கிடைக்குது. ஓகேங்களா, இப்போது நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் அவங்க கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 42 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு, n மட்டும்தான் தெரியுது, இதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ n மட்டும் நம்ம அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்ட்டு ரிமைனிங் இருக்கிறத அப்படியே வச்சுப்போம். 42 to 300 divided by 504 equal to n. ஓகேங்களா, இது நம்ம எல்லாத்தையும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது ஃபைனல் என்னோட விலை எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 35 kilometer per hour. So final answer is option C is the final answer. Next, 7th question. A student rides on a bicycle at 8 km per hour and reaches his school 2.5 minutes late. The next day he increased speed to 10 km per hour and reaches his school 5 minutes early. How far is a school from the house? சரிங்களா, கொஷின் சிம்பிள். இதுக்கு முன்னாடி பார்த்த சேம் ப்ராப்ளம்ஸ் அப்படியே ரிப்பீட் பண்ணுவோம். ரெண்டு ஸ்கூல் அண்ட் ஹோமுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் சேம். ஸோ d divided by n1 minus d divided by n2 equal to t. ஓகேங்களா, d divided by ஸ்பீட் கம்மியாக இருக்கிறது நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஸோ 8 minus d divided by அதிகமாக இருக்கிறது 10 equal to லேட் அண்ட் இயர்லி. அப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போது 7.5 கரெக்டுங்களா. இவங்க கொடுத்துருக்கிறது வந்து 7.5 மினிட். நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோம். இங்கே 2.5 மினிட் லேட். அதே போல் இடத்துல ரீச்சஸ் ஸ்கூல் ஃப்ரம் 5 minutes இயர்லி. சரி, இயர்லி கிடையாது, இயர்லி முன்னாடி போயினது. ஓகேங்களா, அப்போது 5 + 2.5 7.5. அவங்க கொடுத்துருக்கிறது மினிட்ஸ். ஸோ நம்ம அவராக கன்வெர்ட் பண்ணும்போது டிவைடட் பை 60. ஓகேங்களா, இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய டேர்ம்ஸை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது ஆன்சர் கிடைக்க போகுது 10 - 8 divided by 80. காமனாக டி எப்போது வெளியே எடுப்போம். ஸோ 7.5 divided by 60. ஓகேங்களா, இப்போது டிஏ மட்டும் நம்ம இந்த பக்கம் வச்சுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது 7.5 80 divided by 2 into 1 sorry 2 into 60 2 into 60. ஓகேங்களா, இப்போது நம்ம இதை 3ஆல் கேன்சல் பண்ணுவோம். 2 times 0.5 3 டைம்ஸில் கேன்சல் பண்ணும்போது 20. ஓகேங்களா, இப்போது நம்ம இது ரெண்டையும் மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது 25 into 8 divided by 2 into 40. So 2 times 50 100 200 divided by 40. ஓகே, கேன்சல் பண்ணும்போது இப்போது 5 வந்து 5 கிலோமீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் 5 kilometer is the final answer. Option C is the answer. சரிங்களா, இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ப்ராப்ளத்துலையுமே நீங்கள்
இயர்லியாக இருக்கட்டும், யூஸ்வலாக இருக்கட்டும், இயர்லி லேட் மாறி இருந்தாலும் எது வந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஒரே ஒரு ஸ்டெப்பை ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா அத்தனை ப்ராப்ளத்தையுமே வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்கள் டஃப் லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ உள்ளதுமே வந்து மறக்காது. ஓகேங்களா? 2 டைம் டிஃப்ரென்ஸ் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? 2 டைம் அதிகமாக இருக்கக்கூடிய டைம், கம்மியாக இருக்கக்கூடிய டைம் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அந்தளவு ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கிற அளவு டஃபஸ்ட்டு கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாபிக் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம அடுத்த டாபிக் போகலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.